Damn it. என்ன இது? என்னோட இன்ஃபர்மேஷன் தப்பாயிடுச்சு. உன்னோட இன்ஃபர்மேஷன் கூடவே என்னோட அப்சர்வேஷனும் இருக்கு. சோ நிச்சயம் எந்த தப்பு நடக்காது. இத பாத்தியா? இத வச்சுக்கிட்டு கண்டிப்பா டென்ட் எல்லாம் கட்ட முடியாது. சார் இது வந்து கன். பிஎஸ்டி ஆளுங்களோட கண்ணுக்கு முன்னாடியே கன்ஸ் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதுவும் சர்வ சாதாரணமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. பார்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து மறைச்சு எடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு பாட்டா எடுத்துட்டு வராங்க. இங்க வச்சுதான் ஒண்ணு சேர்க்கிறாங்க. அப்புறம் இப்போ இந்த ஊர்ல தான் ஏதோ ஒரு மூலையில இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் எங்க சார்? நடந்தேனே காதலை அளந்தேனே நீ தொட பறந்தேனே நான் என்னை வியந்தேனே ஐயோ ஐயோ மேகம் போலே கலைந்து கலைந்து போகிறேன். மெதுவா எல்லாத்தையும் பார்த்து சரியான இடத்துல வச்சிருங்க. மெதுவா மெதுவா எதுவும் விட்டு போயிடல, எல்லாம் சரியா இருக்குல்ல? பார்த்து பார்த்து மெதுவா. ஐயா நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும். என்ன? எதுக்கு? பயப்படாத, எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன், வேலையை பாரு. இங்க பாரு. சொல்லுங்க. நீ இங்கே இருந்து வேலைகளை எல்லாம் நல்லபடியா பாத்துக்க. ஆகட்டையா. இங்க இருக்கிறவங்க யாரும் வெளியவும் போக கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. ஆகட்டையா. இங்க வா. நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை நான் உயிரோட விட்டுருக்கேன். ஆமாங்கய்யா. அந்த விஷயத்தை எப்பவும் மறந்துடக்கூடாது. சரி சரிங்கய்யா. இன்னொரு விஷயம், ஒரு தடவை தான் நான் மன்னிப்பேன். சரிங்க ஐயா. என்ன சம்பந்தி ஐயா? எங்க ஊரு பொண்ணு மருமகளா வரப்போறா. அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறத ஏத்துக்கணும். கண்டிப்பா ஐயா. ஏ தம்பி, ஒரு காப்பி ப்ளீஸ் கொண்டு வாய. இதுதான் கல்யாணத்துக்கு போட்டுக்கணும். ஜமீன்தாரம்மா,
இதெல்லாம் இப்ப எதுக்கு? பேசாத. நீ கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போறல்ல, செய்யறத எந்த குறையும் இல்லாம செய்யணும். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க எந்த குறையும் இல்லாம தான் செய்வீங்க. நானும் போற வீட்ல எனக்கு தெரியும். நான் கிண்டல் தான் பண்ணேன். அந்த கடவுள் உன்னோட அம்மாவை உன் உருவத்தில் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. உன்னை பார்க்கும்போது உன்னோட அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஜமீன்தாரம்மா போலாமா? இதோ கிளம்பிடலாம் வா. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இது உங்களுக்காக. எனக்காகவா? ரொம்ப அழகா இருக்கு. நாம எல்லாருமே எந்த மாதிரியான துணியை போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம பொண்ணு நமக்காக செஞ்ச துணி இது இல்ல? பாவம், இவளுக்கு நேரம் தான் கிடைக்கல. இல்லனா தான் கல்யாண Dress தானே ரெடி பண்ணிருப்பா. போலாமா? மாப்பிள்ள பொண்ணு வந்துருச்சு. பொண்ணு பாருங்க. நீனு கூப்பிடுங்கடா டேய். அதுக்குள்ளயா? ஏய் பாரு பாரு. காற்றிலே நடந்தேனே, காதலை அளந்தேனே, நீ தொட பறந்தேனே, நான் என்னை வியந்தேனே. ஐயோ ஐயோ மேகம் போலே கலைந்து கலைந்து போகிறேன். மெய்யோ பொய்யோ தோணவில்லை, ரசிகன் கவிஞனாகினேன். விண்மீன் முதுகில் ஏறினேன், 100 கண்டம் தாவினேன். உன்னில் உன்னில் மூழ்கினேன். காற்றிலே நடந்தேனே, காதலை அளந்தேனே, நீ தொட பறந்தேனே, நான் என்னை வியந்தேனே. என்ன வருண் மாப்ள, கொடுத்த பரீட்சையில நல்லபடியா பாஸ் பண்ணிட்டீங்க. இனிமே இந்த பொண்ணு வைக்க போற பரீட்சையில பாஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சொல்லு, மாப்பிள்ளைக்கு என்ன பரீட்சை வைக்க போற? பாருக்கு கவிதை பாடினா ரொம்ப பிடிக்கும். ஏய் சும்மா அவங்க சொல்றது உண்மைதானே? சொல்லு. கேக்குறல்ல, சொல்ல. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஒரு கல்ல கூட பேச வச்சிடலாம். ஆனா வெக்கத்துக்கு உதாரணமா இருக்கிற எங்க பாருவ நீங்க பேச வைக்கவே முடியாது. இவ பேசுறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் உங்க முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கலையே.
கண்களில் ஏக்கம் தெரிகிறது.